14 ஜூன் 1911 110 வருடங்களுக்கு முன் செனட்டி எனப்படும் ட்ரெயின் உரோமிலிருந்து இத்தாலி செல்வதற்கு தயாராக இருந்தது. அன்றைய காலத்தில் இந்த ட்ரெயின் மிகப்பெரிய சொகுசு ட்ரெயின். இதனால் இதில் கோடீஸ்வரர்கள் மட்டுமே போக முடிகின்ற அளவுக்கு இதனுடைய டிக்கெட் விலை இருந்தது. ஆனால் சொகுசு ட்ரெயினில் இது முதலாவது ரகம் என்பதால் இந்த ட்ரெயின் நிறுவனம் இதனுடைய பயணத்தை இலவசம் என்று அறிவித்தது. இதனால் பல கோடீஸ்வரர்கள் இந்த ட்ரெயினில் பயணிக்க முன்வந்தார்கள். இதில் பயணம் மட்டும் இலவசம் இல்லாமல் அவர்களுக்கான உணவு என எல்லாமே இலவசம் என அறிவித்தது. மொத்தம் 100 பயணிகள் மற்றும் 6 வேலையாட்கள் என்று 106 பயணிகள் இந்த ட்ரெயினில் பயணித்தார்கள். இந்த ட்ரெயின் போகும் வழி மிக அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த பாதை. அதில் குறிப்பாக லொம்பேடி மலையில் இருக்கின்ற அந்த 1 கிலோமீட்டர் டனலுக்காக பல பயணிகள் மிகவும் ஆர்வமாக காத்திருந்தார்கள். இந்த செனட்டி ட்ரெயின் போகின்ற வழியில் பல மக்கள் இந்த ட்ரெயினை ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அவ்வளவு வசதிகள் நிறைந்த ட்ரெயினாக இது இருந்தது. இப்படி எல்லாமே சரியாக போய்கிட்டு இருந்த நேரம் செனட்டி ட்ரெயினும் அதில் பயணிக்கும் பயணிகளும் மிகவும் எதிர்பார்த்த லொம்பேடி மலை டனலும் வந்தது. இந்த ட்ரெயின் அந்த டனலுக்குள் முழுமையாக நுழைந்தது. ஆனால் இந்த டனலில் மற்றைய பக்கத்தில் இருந்து அந்த ட்ரெயின் வெளியில் வரவில்லை. இந்த டனலுக்குள் போன ட்ரெயின் ஏன் வெளியில் வரவில்லை? இந்த ட்ரெயின் எப்படி மறைந்தது? இந்த ட்ரெயின்ல இருந்து பயணிக்கின்ற பயணிகளுக்கு என்ன ஆனது என்று 110 வருடங்களாக இன்றைக்கும் மர்மமாகத்தான் உள்ளது. இந்த ட்ரெயின் பார்த்த பல மக்களும் வேடிக்கையாளர்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். இதனால் பலர் அந்த டனலுக்குள் சென்று பார்த்தார்கள். ஆனால் இந்த டனலுக்குள் இல்லை. பல மணி நேரத்துக்கு பிறகு இந்த ட்ரெயின் மறைந்துள்ளது என்ற செய்தி தீயாக பரவியது. போலீஸ் படையினர் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டனலில் முழுமையாக தேடினார்கள். ஏனென்றால் ஒருவேளை இந்த டனலுக்குள் நடுவில் ஏதாவது பெரிய பள்ளத்தாக்கில் ட்ரெயின் மாட்டி இருக்கின்றதா? ஏன் என்றால் இந்த ட்ரெயினின் அளவு மொத்தம் 1 என்ஜினும் 3 ரயில் பெட்டிகளும் மட்டுமே. இந்த டனலின் ஒவ்வொரு இடத்திலும் முழுமையாக தேடினார்கள். ஆனால் இந்த ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறிது காலங்கள் கடந்தது. இந்த ட்ரெயின் பற்றி யாருக்குமே எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் இத்தாலியினுடைய பல செய்திகளில் 106 பயணிகளுடன் மாயமாக மறைந்த ட்ரெயின் என்று தொடர்ந்தும் வந்தது. இப்படி புரியாத புதிராக போன நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று சொல்வது மாதிரி இந்த ட்ரெயினில் பயணித்த பயணிகள் மெக்சிகோவில் இருப்பதாக செய்தி வந்தது. இந்த பயணிகளை விசாரிப்பதற்காக உடனே சென்றார்கள். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த பயணிகள் அந்த டனலுக்குள் ட்ரெயின் நுழைவதற்கு முன்பே இவர்கள் அந்த ட்ரெயினை விட்டு வெளியே குதித்ததாக சொன்னார்கள். இந்த ட்ரெயின் அந்த டனலை நெருங்கும் போது ஒரு விதமான வெள்ளை புகை மற்றும் மர்மமான சத்தம் கேட்டதால் இந்த இருவரும் ட்ரெயினை விட்டு குதித்ததாக சொன்னார்கள். ட்ரெயினின் வேகம் கொஞ்சம் குறைவாக இருந்ததால் இவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. இவர்கள் குதித்தவுடன் மயங்கியதால் ட்ரெயினுக்கு என்ன ஆனது என அவர்களுக்கு தெரியவில்லை என கூறினார்கள். இவர்கள் எப்படி மெக்சிகோவுக்கு வந்தாங்கள் என்கின்ற கேள்விக்கும் இந்த 2 பயணிகள் தெரியவில்லை என்றே சொன்னார்கள். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் தீவிரமாக ஆராய்ந்ததில் இந்த 2 பயணிகளும் அந்த ட்ரெயினில் பயணித்ததையும் இவர்கள் 2 பேருக்கும் எந்த மனநிலை பாதிப்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார்கள். இவர்கள் இருவரினதும் வாக்கு மூலம் இந்த ட்ரெயினின் விசாரணையை கடினமாக்கியது. மீதமுள்ள 104 பயணிகளுக்கும் என்ன ஆனது என்று யாருக்குமே தெரியவில்லை. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த டனலை முழுமையாக மூடி சீல் வைத்தார்கள். பல பேர் இந்த ட்ரெயின் ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டு போனதாகவும் இன்னும் சில பேர் இந்த ட்ரெயின் டைம் டிராவல் பண்ண லூப்பிற்குள் மாட்டியதாகவும் கூறினார்கள். ஆனால் யாரினாலும் இந்த ட்ரெயினுக்கு என்ன ஆனது என்று சொல்ல முடியவில்லை. அப்படி ஒருவேளை டைம் டிராவலிங் லூப்ல மாட்டியிருந்தால் அதற்கு ஏற்றாற்போல் இந்த ட்ரெயின் பல முறை ஒரு இடத்தில் தோன்றி இருக்கின்றது. அதாவது சில வருடங்களுக்கு பின் மெக்சிகோவில் ஒரு டாக்டர் 104 நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ணினார். இதில் என்ன ஆச்சரியமான விடயம் என்றால் இந்த 104 நோயாளிகளும் ஆடம்பரமான உடை அணிந்து பார்ப்பதற்கு பணக்காரர்கள் போல் இருந்துள்ளார்கள். இந்த 104 நோயாளிகளும் இத்தாலியன் மொழி பேசியுள்ளார்கள். ஆனால் இவர்கள் யாருக்கும் நினைவில்லை. இந்த செய்தி உலகளவில் பரவுவதற்கு முன்பே இந்த 104 நோயாளிகளும் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கிய டாக்டரும் மாயமாக மறைந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் யாருமே செனட்டிக் ட்ரெயின் பயணிகள் தான் அவர்கள் என உறுதியாக கூறவில்லை. சிறிது காலத்தின் பிறகு இந்த ட்ரெயின் பற்றி எவ்வித தகவலும் கிடைக்காததால் எல்லோரும் மறக்க ஆரம்பித்தார்கள். இது பற்றிய விசாரணைகளும் கைவிடப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இந்த ட்ரெயின் ஒரு மர்மமாகத்தான் உள்ளது.
இது தொடர்பான விசாரணை நின்றாலும் இந்த ட்ரெயின் அடிக்கடி பல இடங்களில் தோன்றி மறைவதாக கூறப்படும் நிகழ்வு நிற்கவில்லை. இந்த ட்ரெயின் ரஷ்யா, ஜெர்மனி, மெக்சிகோ, உக்ரைன் போன்ற பல நாடுகளில் பார்த்ததாக பல மக்கள் சொன்னார்கள். இன்னுமொரு மிகப்பெரிய நிகழ்வு, இந்த ட்ரெயின் தோன்றியது 1955 யுக்ரைன் புகையிரத நிலையத்துக்கு வந்து நின்றுள்ளது. அந்த புகையிரத நிலையம் மிகச் சிறியது மற்றும் இரவு நேரம் என்பதால் அந்த ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் செனட்டிக் ட்ரெயின் மாதிரியே ஒரு என்ஜின் மற்றும் 3 ரயில் பெட்டிகளோடு வந்து நின்றதை பார்த்துள்ளார். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இது உறுதியாக செனட்டிக் ட்ரெயினாகத்தான் இருக்கணும், ஏனென்றால் அந்த நேரத்துக்கு வேற எந்த ட்ரெயினும் வருவதற்கான நேரம் கிடையாது என்று சொல்லியிருந்தார். இது பற்றிய தகவலை அறிவிப்பதற்கு முன்பே இந்த ட்ரெயின் மறைந்துள்ளது. இதனை பற்றி ஆராய ஆரம்பித்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த ஸ்டேஷன் ஒரு கல்லறை மேல் இருப்பதாகவும் போர் நடந்த பொழுது 2000க்கும் மேலான போர் வீரர்கள் இந்த இடத்தில் இறந்து போனதாகவும் கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதற்கும் இந்த ட்ரெயினுக்கும் என்ன சம்பந்தம் என்றால் ஒரு தரப்பினர் இது பாதாள உலகத்திலிருந்து வந்திருக்கலாம் என்றும் கூறினார்கள். ஆனால் இந்த ட்ரெயின் முதலில் 1911 வந்தாலும் இது 71 வருடத்துக்கு முன்பே மெக்சிகோவில் பார்த்ததாக சொல்லப்படுகின்றது. அன்றைய காலத்தில் இது பல இடங்களில் தோன்றி மறைந்துள்ளது. இந்த ட்ரெயினுடைய மர்மமான தோற்றம் பற்றி 1840களில் வாழ்ந்த மக்கள் கண்டதாக சொல்லி இருந்தார்கள். இந்த நிகழ்வானது இத்தாலி வரலாற்றில் இன்றும் பேசுபொருளாகவே உள்ளது. பல இடங்களில் பல நேரங்களில் தோன்றி மறைவதை வைத்து பார்க்கும்போது இது உண்மையிலேயே டைம் டிராவல் லூப்ல மாட்டி இருக்குமா, அல்லது 1911 உருவான ட்ரெயினை எப்படி 1840களில் பார்த்ததாக பலர் கூறுகின்றனர். ரஷ்யா, ஜெர்மனி, மெக்சிகோவில் எல்லாம் தோன்றிய ட்ரெயின் ஏன் மீண்டும் டனலுக்குள் தோன்றவில்லை என்பது மர்மமாகவே உள்ளது. இந்த செனட்டி ட்ரெயின் நிகழ்வானது ஒரு நகர்ப்புற புராண கதையாக சொல்லப்படுகின்றது. அதாவது இத்தாலி நாட்டு மக்கள் இது ஒரு உண்மை கதையாக இருக்கலாம் என்று நம்புகின்றனர். இந்த ட்ரெயினை பற்றிய தகவல்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் நடந்த குண்டுவெடிப்பால் இந்த லொம்பேடி டனலும் உடைந்து முழுமையாக மூடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. செனட்டி ட்ரெயினும் அதில் பயணித்த 104 பயணிகளும் உண்மையிலேயே டைம் டிராவல் லூப்ல மாட்டிக்கிட்டார்களா, இல்லை அந்த டனலுக்குள் ஏதாவது பள்ளத்தாக்கு ஏற்பட்டு இந்த ட்ரெயின் புதைந்து போய்விட்டதா? இந்த ட்ரெயின் பற்றி பல விடயம் சொல்லப்பட்டாலும் இவை எதுவுமே ஆதாரபூர்வமாக எங்கும் நிரூபிக்கப்படவில்லை.